தனலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமியோட பூஜை, தனலட்சுமி பூஜை அப்படிலாம் சொல்றாங்க. தனலட்சுமி வசிய பூஜைன்னு என்ன? இது வந்து பூஜைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, அம்மன் கோயிலுக்கு போகிறது எல்லாமே பூஜை தான், எல்லாமே வழிபாடு தான், எல்லாமே சம்பிரதாயம் தான், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த தனலட்சுமி பூஜை வசிய பூஜை இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த தனலட்சுமி நோம்புன்றது. இதை நான் சொன்ன மாதிரி இந்த தனலட்சுமி பூஜை நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடிஞ்சான்னு இல்லை, இது ஒரு கடமையாக எல்லாமே செய்யணும். நம்ம கணவர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவரோட கஷ்டம் ஒழியணும், கடன் சுமை தீரணும், செல்வம் பெருகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி நோன்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ப்ராப்பராக முடிச்சுட்டு பூஜையில் உட்காரும்போது என்னடா இது நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இதை வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த பரிகாரத்துக்கு இது பண்ணணுன்ற எண்ணத்தோட கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% நீங்கள் வைக்கிற இந்த தனலட்சுமி பூஜைக்கு பலன் உண்டு. மர்ஜுன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லியிருந்தீங்க, யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டா மூலமாகவும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய ஹிந்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். நிறைய இல்லை, என்ன இருக்கிறது 90% ஹிந்து மக்கள் தான் நம்ம நாடி வர்றவங்களே. ஆமா, உண்மை. சரிங்க பாய், இன்னைக்கான டாபிக் வந்து இந்த தனலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமியோட பூஜை, தனலட்சுமி பூஜை அப்படிலாம் சொல்றாங்க. தனலட்சுமி வசிய பூஜைன்னு என்ன ஆக்சுவலா? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பூஜைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களதில் பார்த்தீங்கன்னா தொழுவாங்க, இப்போ கிறிஸ்தவரில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, அது ஒரு வழிபாடு. இப்போ எங்கதில் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுவாங்க, தக்காத்துக்கு நோன்பு இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு வழிபாடு. வீட்டில் பர்க்கத்தாக இருக்கிறது வீட்டில் பெண்கள் ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுகிறாங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண்கள் 5 வக்து தொழுவாங்க, புரியுதுங்களா? அப்புறம் சுபு தொழுவாங்க, அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுவது இருக்குது, நிறைய தொழுவைகள் இருக்குது. ஒரு நைட்டில் 1 மணி 2 மணிக்கு தொழுவது கூட 2:30 மணிக்கு தொழுவது கூட ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்க்கத்துக்காக தொழுவுறது. பர்க்கத்தினாலே வந்து லக்ஷ்மி அதான் லக்ஷ்மி கலாச்சாரம் வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கதில் இருக்கும்போது இப்போ இந்து மக்கள் சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிட்றது வேறையா, லக்ஷ்மி பூஜை வேறையான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலி வந்து பூஜைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, அம்மன் கோயிலுக்கு போகிறது எல்லாமே பூஜை தான், எல்லாமே வழிபாடு தான், எல்லாமே சம்பிரதாயம் தான், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த தனலட்சுமி பூஜை வசிய பூஜை அப்படின்ட்டாங்கன்னா அந்த லக்ஷ்மின்றது பார்த்தீங்கன்னா வசியத்தன்மையை கூடிய ஒரு பணம் இழுப்புக்கூடிய தன்மைக்கு தான் அந்த தெய்வத்தை வணங்குவாங்க. இப்போ நார்மலாக அம்மனு கும்பிட்றது பார்த்தீங்கன்னா அம்மன்கிட்டையும் கேட்பாங்க, வரம் கேட்பாங்க, புள்ள வரும், தொட்டில் வரும், குழந்தை வரும், வீடு வாசல் எல்லாமே தான் கேட்பாங்க, முருகர்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா? ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த மாதிரி லக்ஷ்மின்னா அது வந்து அந்த வடிவில் பார்த்தீங்கன்னா அதோட படைப்பே அதுதான். மகாலட்சுமினாலே பணம் கொடுக்கக்கூடியது, செல்வாக்கு கொடுக்கக்கூடியது தான். செல்வம்னா மகாலட்சுமினா பணத்தை மட்டும் தான் கொடுங்களேன். என்ன சொல்கிறது, 16 பெற்று பெருவாழ வளர்கின்றாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? 16 புள்ளே பெற்கிறது கிடையாது, 16 செல்வங்களையும் நம்ம பெறுறது தான். ஸோ அதுதான் விஷயம். அந்த வகையில் தான் வந்து இந்த தனலட்சுமி வசிய பூஜை அப்படின்றது. இப்போ தனலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாம்பூலம் பூஜைன்னு சொல்லுவாங்க. தாம்பூலம்னா ஒரு பூஜையில் உட்காரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு மங்களகரமாக இருந்துட்டு சாமி படத்தெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த லக்ஷ்மி படத்தை அலங்காரம் பண்ணிட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணுறாங்க, தானும் சுத்தமாகிடுவாங்க, அந்த பூஜையையும் சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாமே சுத்தமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பூலம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பெண்களுக்கு தாம்பூலம் கேட்டால் தாம்பூலம் தட்டானுவாங்க, தாம்பூலம்னா தாம்பூலம் தட்டான்னு கேட்பாங்க, டேக் சமாள மூடுறது. அது கிடையாது. தாம்பூலன்றது வந்து ஒரு வெத்தலை பாக்கு, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு, ஒரு கிராம்பு, ஒரு பாக்கு, ஒரு இலை வச்சு அதை வாயில் போட்டு அதை மெண்டு அதுக்கப்புறம் தான் அதை பூஜையிலேயே உட்காருவாங்க. ஏன்னா நம்ம நறுமணம் கூட பார்த்தீங்கன்னா வாய் வழியாக வர்றது. நம்ம இப்போ என்ன சொல்றது, ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம ஓதுறோம் இல்லையா, இப்போ இந்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, தண்ணி செடி படிவாங்க, மனசில் வேண்டிய உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ மைண்டோ மனசு ஒரு நிலையில் நிற்கும் போது நம்ம வர மூச்சு காற்று கூட பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கணுன்றதால தான் அந்த தாம்பூலம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதுதான் செய்யாமல். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து சாமி படத்துக்கு விளக்கேற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுவே சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய மாடனா வந்துருச்சு. இப்போ சுவிட்ச் கூட போடணும், அப்படி கிராஸ் பண்ணால் லைட் எரியுது, கேட்டால் சென்சார்ன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன சென்சார், என்ன வேர்ல்டு மாறினாலும் சரி, என்ன சொசைட்டி மாறினாலும் சரி, என்ன உலகம் மாறினாலும் சரி, தெய்வன்றது இருக்க தான் செய்யுது. அந்த தெய்வ வழிபாடு மக்கள் ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுங்க,
நீங்கள் மாறி இருக்கலாம், உங்கள் வாகனம் மாறி இருக்கலாம், உங்கள் உணவு மாறி இருக்கலாம், உங்களோட தொழில் மாறி இருக்கலாம், உங்கள் பேச்சவருக்கு மாறி இருக்கலாம், உங்களோட சம்பிரதாயம் எது வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு தெய்வ வழிபாடை மட்டும் மாற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தில் இருங்க, கிறிஸ்துவரில் இருங்க, ஹிந்துவில் இருங்க, எதிலாவது இருங்க. ஆனால் எதில் இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அவ்வளோதான் சொல்ல வரேன். ஸோ நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்காக அந்த என்ன சொல்கிறது, கை கால் கண் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க உலகம் சொசைட்டி நல்ல ஒரு பிரைண்டு நல்ல ஒரு மைண்ட் எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கான். இவ்வளோ கொடுத்த நம்ம இறைவனுக்கு சாதாரண ஒரு டீ வாங்கி கொடுத்த நண்பனுக்கு நம்ம அடுத்த வேலை டீ வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு இவ்வளவும் சாம்ராஜ்யத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒன்றுமே கொடுக்குறதில்ல. அதை கொடுக்கறது தான் இந்த தொழுவை. எங்களது வந்து கடமையாக அந்த 5 வக்து அல்லாஹ்க்காக தொழுவதும். இப்போ அதே தான் நான் இந்து மகள்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு வேலைக்கிழமைனா போகிறது, ஒரு வெள்ளிக்கிழமைனா போகிறது, ரெகுலராக போகணும். சாமி வழிபாடு எவ்வளோ இறைவன் வழிபாடு நம்ம பண்ணுறோமோம்மா, வாழ்க்கையில் அவ்வளோ நம்ம காற்றுல மிதக்கிற மாதிரி நம்ம லைஃப் போயிடுமா. இது ஒரு வார்த்தை மட்டும் மக்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, கோடி ரூபா கஷ்டம் வந்தாலும் சரி, மலை மாதிரி வந்தாலும் சரி, பனி மாதிரி கரைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தெய்வத்தை தேடி நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ தெய்வம் உங்களை தேடி வரும், உங்கள் வீடை தேடி வரும், உங்கள் கூடயே இருக்கும், உங்கள் கூடயே அதை பயணித்து கொண்டு இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் சுத்தமாக இருக்கணும், உங்கள் எண்ணம் சுத்தமாக இருக்கணும். இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த தனலட்சுமி நோம்புன்றது. இதை நான் சொன்ன மாதிரி இந்த தனலட்சுமி பூஜை நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடிஞ்சான்னு இல்லை, இது ஒரு கடமையாக எல்லாமே செய்யணும். நம்ம கணவர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவரோட கஷ்டம் ஒழியணும், கடன் சுமை தீரணும், செல்வம் பெருகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமி நோன்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தான் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது 2 in 1 ஆகிடுது. அதோட பலன் அதிகமாக கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். என்னடா அது பாய் வந்து விஷயத்த சொன்னார், பட் பெருசாக எதுவும் பரிகாரம் சொல்லி நிறைய இதில் பொருள் சொல்லுவேன், இந்த பொருளை பயன்படுத்துங்க, இந்த பொருள் பயன்படுத்துங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி உங்களுக்கு விஷயத்துக்கு வந்து நீங்கள் பெருசாக எப்போவுமே நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ அதுவே பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட்டு அது கூட ஒரு பெண்கள் நான் சொல்கிறது ஒரு 100-200 வருஷம் முன்னாடி பாரம்பரியமாக பண்ண ஒரு விஷயந்தான். இப்போ நார்மலாக நீங்கள் தனலட்சுமி பூஜையில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்குவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஆஸ் யூஷுவல் அப்படியே பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் வாங்க வேணாம். செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாரம்பரியமாக பண்ணது தாம்பூலம் போடுறது. தாம்பூலம்னா நல்லா சுத்தமான வெத்தலையை காம்பு வெட்டிட்டு வெத்தலை, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அழகாக வச்சு மடித்து வாயில் போட்டு மெண்டு நல்லா மெண்டணும். சும்மா அரை வேக்காடு மாதிரி மெண்டக்கூட நல்லா மெண்டிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் உட்காரணும். இது எப்போ சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குளித்து முடிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தம் பண்ணிடணும், படத்தை சுத்தம் பண்ணிடணும், அப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணிடணும். எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு பூஜையில் உட்காரும்போது என்னடா இது நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி இதை வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த பரிகாரத்துக்கு இது பண்ணணுன்ற எண்ணத்தோட கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% நீங்கள் வைக்கிற இந்த தனலட்சுமி பூஜைக்கு பலன் உண்டு. நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பு. மக்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பாங்க தனலட்சுமி பூஜையை பாய் கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க. ஏன்னா ஆதி காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி அம்மா அவங்கெல்லாம் வந்து இது பண்ணி நானே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வழக்கத்தில் அதை விட்டுட்டோம். உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல செய்தி போய் சேர்ந்துருக்கு. நிச்சயமாக மக்கள் எல்லாரும் இதை செய்யணும். நல்ல அற்புதமான தகவல் கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிப்பா.